சந்தோஷம்பா. ரொம்ப சந்தோஷம்பா. இப்பதான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பையன் எங்க வீட்டு பொண்ணுக்கு அமைஞ்சது அவளோட அதிர்ஷ்டம். சாரு, முன்னாடிதான் உனக்கு கண்ணு தெரியாது, அதான் இப்ப கண்ணு நல்லா தெரியுதே. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கமா. சார், அப்புறம் இந்த ஊரே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். இப்போதைக்கு ஒரு 1000 பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன் சார். மாப்ள, அதெல்லாம் வேண்டாம். நாங்க எங்களுக்குன்னு தனியா 2000 பத்திரிக்கை அடிச்சிருக்கோம். சகல இருந்தாலும் சம்பந்தி வீட்டு சைட்ல இருந்து நாம முறையா வாங்கணும்ல, அதுக்காக சொல்றாரு. சரி சரி, இவ்வளவு சொல்றீங்க, வாங்கிட்டா போச்சு. மாப்ள, நீங்க கொடுங்க மாப்ள, நாங்க வாங்கிக்கிறோம். ஜானகி, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க, உட்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டுல சம்பந்தி கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. அத எப்படி சொல்றதுன்னு. எதா இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க சொந்தக்காரங்க சைடுல பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டாங்களாம். அதான் மாப்பிள்ளைக்கு ஒரு 50 பவுன் போடுறாங்க, ஒரு புது கார் வாங்கி தராங்க, அப்புறம் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் கையில வச்சு கொடுக்குறாங்க, ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன இப்படி திடீர்னு கேக்குறீங்க? இரு, அவர் கேட்டதை நான் பண்றேன். சிவா, அவருக்கு நான் சொன்ன மாதிரி. சரிங்க அண்ணா. அண்ணி வந்துட்டா பாருங்க. இவ வரதுக்குள்ள மாப்பிளைய கிளப்பி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டா பாரு. இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா மூக்கு வெறுத்து வந்துருவா. வா மாயா, புது சரக்கெல்லாம் இன்னைக்கு வந்துதா? எல்லாம் குடோனுக்கு அனுப்பிட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தேன். இந்தாங்க பத்திரிக்கையை பாருங்க. நல்லா இருக்குங்க. பத்திரிக்கையும் உங்க மனசு மாதிரியே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஒருத்தவங்க மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ற விஷயமும் இருக்கும். அப்புறம் ஒரு பர்ஸ் கூட அவங்க மனசு மாதிரி தான் இருக்கும். அது என்ன மருமகளே, மனசு என்ன பர்ஸ்லயே வச்சிருப்பாங்க? அப்படி இல்ல மாமா, இப்போ நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம பர்ஸும் அப்படிதான் இருக்குமா. நம்ம மனசுல யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம பர்ஸ்லயும் வச்சுப்போம். அது எப்படி மருமகளே ஒரு ஆளை முழுசா தூக்கி பர்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? மாமா, ஆளை தூக்கி பர்சுக்குள்ள வச்சுக்க முடியாது, ஓகே. ஆனா புடிச்சவங்களுடைய போட்டோவை பர்சுக்குள்ள வச்சுக்க முடியும்ல? அதத்தான் மாயா சொல்றா. ஆமா 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 மருமகளே, நீ சொல்றது சரிதான். ஆமா, எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுது? கடையில நான் ஒரு புக்கு படிச்சிட்டு இருந்தேன் மாமா, அதுலதான் இருந்தது. மனசும் பர்சும் ஒண்ணுதான். நமக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம பர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படியா சொல்ற? ஆமா, இப்போ உன் பர்ஸ் எடு. ஏன் பர்ஸா? உன்னோட பர்ஸ் தான், நீ எடு. அண்ணி, சீனு பர்ஸ்ல அந்த மாயா போட்டோ இருக்குமா இல்ல உங்க போட்டோ வச்சிருப்பானா?
என்னதான் அவன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்தாலும் சீனுக்கு நான் தான் முதல்ல முக்கியம். அம்மா பாசத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீ வேணா பாரு, என் புள்ள என் போட்டோவை தான் வச்சிருப்பான். டேய், எங்களுக்கு காட்டுறா.